10வது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்பாரா நிதிஷ்குமார்? கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என பாஜக அறிவிப்பு. பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற செயல்களை காட்டுகிறது. தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என டிடிவி தினகரன் கருத்து. 2026 தேர்தலுக்கு பின் அதிமுகவினர் உண்மையை உணர்வார்கள் என்றும் பேட்டி. பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் அதிமுக பாஜக சமமான தொகுதிகளில் போட்டியிடுமா? மேலிட அறிவுறுத்தலை பின்பற்றுவோம் என்று நைனா நாகேந்திரன் விளக்கம். சரிசமமான தொகுதிகளில் அங்க போட்டிட்டாங்க. அதே போல இங்க அதிமுகவும் பாஜகவும் சரிசமமான தொகுதிகளை போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அதாவது பீகாரில் மக்கள் வெற்றியை தந்திருக்காங்க. அதே உத்வேகம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு. அது தேர்தலை பொறுத்தவரையிலையும் எங்கள் கடந்த காலங்களில் எப்படி ஃபார்முலா இருந்ததோ அதே மாதிரி அல்லது எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பேசி முடிவெடுப்பாங்க. SIR பணிகளால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோருக்கு வாக்குரிமையை இழக்க நேரிடலாம். SIR பணிகளை ஏன் எதிர்க்கிறோம் என்று விஜய் வீடியோ வெளியிட்டு விளக்கம். வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலையும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க? கரூரில் தாவேக கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு. வீடு வீடாக சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. திருத்தணி, பூந்தமல்லி, ஒசூர் உள்ளிட்ட இடங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வீடு வீடாக சென்று 34 கேள்விகளுக்கான பதில்களை பதிவு செய்யும் கணக்கீட்டாளர்கள். தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்சு அலர்ட். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 92,400 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் சவரனுக்கு 2,800 ரூபாய் சரிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு புகார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார் குறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. கொரிய காலனி ஆலை ஆந்திராவிற்கு இடம்பெயர்வதாக தகவல் வெளியானது குறித்து அமைச்சர் TRP ராஜா விளக்கம். நடைமுறை சாத்தியமில்லாத சலுகைகளை வழங்க இயலாது என்றும் தமிழ்நாட்டின் நலனே முக்கியம் என்றும் உறுதி. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத ஏற்றம். முட்டை ஒன்றுக்கு 5 காசுகள் உயர்ந்து ₹5.95 நிர்ணயம். ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம். புதிய இயக்குநர்களுக்கும் வாய்ப்புள்ளதாக நடிகர் கமல்ஹாசன் பேட்டி. மறைந்த திரைப்பட இயக்குனர் வி. சேகர் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி. நாளை சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்படும் என குடும்பத்தினர் தகவல். சேகருக்குன்னு ஒரு கனவு இருந்தது.
அது சினிமாங்கிறது மேலோட்டமாக இருந்தால் கூட உள்ளூரை வந்து ஒரு சமூக பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி எப்போவுமே ஒரு கண்ணோட்டம் இருந்துருக்கு. பேசிக்காக ஒரு கம்யூனிசம் இது எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அதனால் திருப்போரூரில் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் இருந்து கருப்பு பெட்டி மீட்பு. 15 அடி பள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். காங்கேயம் அருகே பார் உரிமையாளரை தாக்கிய வழக்கில் பாஜக மாவட்ட செயலாளர் கைது. மைசூர் அருகே பதுங்கி இருந்தவரை பிடித்தது தனிப்படை. திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து சீராக இருப்பதால் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் முதன்முறையாக போன்சாய் மரங்கள் வளர்ப்பு. கிறிஸ்துமஸ் புத்தாண்டுக்கு கண்ணாடி மாளிகையில் காட்சிக்கு வைக்க திட்டம். திருச்செந்தூர் கோயில் அருகே கடற்கரையில் கரை ஒதுங்கும் கடல் பாசிகள். கடல் பாசிகளை கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்த சிறுவர் சிறுமிகள். பாஜகவை வீழ்த்த மம்தா பானர்ஜியால் மட்டுமே முடியும். இந்தியா கூட்டணி தலைமையை மாற்ற திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தல். ஜடேஜா சாம்கரனை வழங்கி சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். பத்ரனா, ரவீந்திரா, டெவான் கான்வே, தீபக் ஹுடா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் ஆகியோரும் விடுவிப்பு. சென்னை பெருநகர மாநகராட்சியில் பணிபுரியும் 31,373 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் இன்று முதல் 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்பட உள்ளது. காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு 64,73 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் தாங்கள் பணிபுரியும் இடத்தில் இலவச உணவு பெறும் வகையில் அவர்களுக்கு உணவு எடுத்துச் செல்லும் வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவை ருசி பார்த்து நன்றாக இருப்பதாக அதிகாரிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடன் மகிழ்ச்சியோடு கலந்துரையாடி வருகிறார்கள். இந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு தனது அக்கறையான கரங்களால் உணவு வழங்கிய தாயுமானவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஊரெல்லாம் உறங்கிய பின்னர் உறங்காமல் பணி செய்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் என பாராட்டினார். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து சென்னை மீண்டு வர தூய்மை பணியாளர்கள் உதவுகின்றனர் என்றும் அவர் கூறினார். தூய்மை பணியாளர்கள் செய்வது வேலையில்லை, சேவை என கூறிய முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களின் சுயமரியாதையை காக்கவே உணவு வழங்கும் திட்டம், உதவித்தொகை உள்ளிட்ட திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இரவு பகல் பார்க்காம நீங்க உழைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குன்னு தனியாக ஓய்வறை இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு. பல பேர் இடத்துல சொன்னாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்.
முன்னதாக நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர், கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தங்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரவேற்றுள்ள தூய்மை பணியாளர்கள் 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டித்தரும் திட்டம் என்பது தங்களது கனவில் கூட நினைக்கவில்லை என கூறியுள்ளனர். காலையில் வருவோம் நாங்கள் வேலை செய்கிறதுக்காக, வந்தால் ஒரு டைம் சாப்பிட்றதுக்கே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ முதலமைச்சர் ஐயா இந்த திட்டம் நிறைவேற்றுறதுக்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொந்த வீடு வாங்குறது 20 வருஷம் கனவு எனக்கு, அது இப்போ தான் எனக்கு நிறைவேறிருக்கு ஐயா மூலத்துக்காக. எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தூய்மை பணியெல்லாம் செய்யும்பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும்? ரொம்ப கஷ்டம்ண்ணா, வெயில்னாலும் மழைனாலும் அந்த மழைக்கு வெயிலுக்கு ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு அந்த வேலை. ஆனால் இப்போ அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு கூட இருக்காது, எங்களுக்கு டைம் கிடைக்காது. இப்போ ஐயா இது மாதிரி கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு இப்போ முதலமைச்சர் மதிய உணவு காலை டிஃபன் உள்ள அறிவிச்சிருக்காரு, அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கும் மேலாக வீடு அறிவிச்சிருக்காரு. வீடு நாங்கள் வாங்குவோமான்னு இதற்கு நினச்சி கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது, கனவாக தான் இருந்தது. வீடு வாடகைக்கு போனால் கூட எங்களுக்கு தூய்மை பணியாளருக்கு வீடு வாடகைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த கனவை முதலமைச்சர் ஐயா நினைவாக்கி வச்சுருக்காரு. அதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். எங்களுக்கு இது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்றது ரொம்ப அது நடக்க முடியாத ஒரு சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்காக ஒரு வீடும் கட்டி ஒரு இடமும் அமைச்சு எங்களுக்காக வீடு கொடுத்தது என்றைக்குமே ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியே மலரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துருக்குறாங்க மளிகை கடை வைக்க சொல்லி. என்னை இந்த தொழில் முனைவோர் இதில் நான் ஒரு பயனாளியாக நான் இது பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இதை இந்த திட்டத்தை வழங்கின முதலமைச்சர் ஐயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நாங்கள் ஒரு திருநங்கையில் சில பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இதில். ஆனால் எனக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் வீடும் வரல. ஆனால் இப்போ இந்த தூய்மை பணியாளரும் நான் வேலை செஞ்சு ஒரு வீடு வாங்குறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஐயா ஸ்டாலின் ஐயா ரொம்ப நாங்கள் நன்றி. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. முழுவதும் டிஜிட்டல் முறையில் நடத்தப்படும் இந்த கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கும். அந்த வகையில் 2011 நாடு தழுவிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 2021 கொரோனா பரவல் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 பிப்ரவரி மாதம் நடத்தப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்தது. அதற்கான முன்னோட்டமாக மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தமிழ்நாட்டில் துவங்கியது. அது சம்பந்தமான கேள்வி தான், வேற ஒன்றுமே மாட்டாங்க. வீட்டோட தர அடுத்த சென்சஸ் 2026-27 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்க போகுது. அதோட ப்ரீ டெஸ்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 3 இடங்களில் பண்ணுறோம். வீடு வீடாக போய் அந்த வீட்டு பட்டியல் கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ்ன்ற அந்த ஆக்டிவிட்டி இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15லேருந்து ஸ்டார்ட் ஆகி இது நவம்பர் 30 வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே அஞ்சட்டி கிராம பகுதியில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. நேரடியாக வீடுவீடாக சென்று குடும்ப உறுப்பினர்களிடம் 34 கேள்விகள் கேட்கப்பட்டு மொபைல் செயலி மூலமாக அதிகாரிகள் விவரங்களை பதிவேற்றம் செய்கின்றனர். வீடுகளின் கட்டுமான வகை, வீட்டில் உள்ள பொருட்கள், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வாதாரம் உள்ளிட்ட விவரங்கள் கேட்டு பதிவு செய்யப்படுகிறது. நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர் இந்த வீட்டில் இருக்கிறது 5 பேர் இருக்குங்களா? சரி, அட்டாச் பாத்ரூம். அப்போ கிச்சன் விட்டுருங்க, ஹாலு, பெட்ரூமு, ஆனால் எத்தனை ரூம் இருக்கு? ஒரு 2 ஹால் சார். 2 ஹால். மாடியிலே அதே சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். மேலே ரூமு, கீழே ரூம். இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த காண்டபுரம் எனும் கிராமத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியிலும் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி துவங்கியது. இம்மாதம் 30 வரை மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த 3 இடங்களிலும் நடைபெறவுள்ளது.
பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமாரே தொடருவார் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கூறியுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசித்த பிறகே முதலமைச்சர் யார் என்று முடிவு செய்யப்படும் என பாஜக தெரிவித்துள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டதில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த கூட்டணியில் 89 இடங்களில் வெற்றி பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 85 இடங்கள் கிடைத்துள்ளன. லோக் ஜனசக்தி 19 இடங்களிலும், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா 5, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அடுத்து நிதிஷ்குமாரே முதலமைச்சராக தொடருவார் என்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தெரிவித்துள்ளது. வேறு யாரும் முதலமைச்சராக பதவியேற்க மாட்டார்கள் என்று அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ஷியாம் ரஜக் கூறியுள்ளார். சிராக் பாஸ்வானுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே முதலமைச்சர் யார் என்பது குறித்து கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசித்த பிறகே முடிவு செய்யப்படும் என்று பாஜக தெரிவித்துள்ளது. பாஜக தனிப்பெரும் கட்சியாக உள்ளதால் அந்த கட்சியை சேர்ந்தவரை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஏராளமான குழப்பங்கள் இருப்பதாலேயே அதனை தாங்கள் எதிர்ப்பதாக தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள விஜய், நாம் அனைவரும் வாக்களிக்க முடியாத நிலை வந்தாலும் வரலாம் என்று தாம் அஞ்சுவதாக தெரிவித்துள்ளார். இந்த SIR மேலே சில டவுட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வரும்போது வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணுமா? ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? ஒரு நியாயமான SIRனா என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் எங்கள் கேள்வி. இப்போ புதுசாக வர்ற வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் SIR எதிர்க்கிறோம். இனி முக்கிய நிகழ்வுகளை வெறுவெறு செய்திகளாக காண்போம். பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற செயல்களை காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் பீகார் தேர்தல் முடிவு அனைவருக்குமான பாடம் என்று குறிப்பிட்டுள்ளார். பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் நிதிஷ்குமார் சிறப்பாக செயல்பட வாழ்த்துவதாக கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவின் ஓய்வில்லாத பிரச்சாரத்தையும் முயற்சியையும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் என்பவை நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைதல், கூட்டணிகள், தெளிவான அரசியல் செயல்பாடுகள் மற்றும் இறுதி வாக்குப்பதிவு வரை அர்ப்பணிப்புடன் கூடிய நிர்வாகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன என்றும் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் இந்த தேர்தல் செய்தியை புரிந்து கொண்டு உருவாகி வரும் சவால்களை எதிர்கொள்ள வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் தவறான செயல்களையும் பொறுப்பற்ற நடவடிக்கைகளையும் தேர்தல் முடிவு மூடி மறைத்து விடாது என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணைய செயல்பாடுகள் வெற்றி பெறாதவர்களிடம் கூட நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பீகார் தேர்தல் முடிவை விமர்சன ரீதியாக பார்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு கவனமாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். ஒரு எய்ம் பண்றது ஹையா ஏர்ன் பண்ணணுங்கிறது இல்லையா? எப்பவுமே ஒரு இடத்துக்கு வரும்போது நடிக்கணும்னா கூட எப்படி நடிக்கணும், அந்த இருக்கிறதுலே திறந்து நடிக்கிற மாதிரி கேம்புள்ள வரணும். ஏழையா இருக்கிறவங்க கூட தன் பிள்ளைய பண்ணும்போது மகராசன் தான் பண்ணுவாங்க.
மேகதாது விவகாரம் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு மேகதாது பிரச்சனை தனது சிறுவயது முதல் நடந்து கொண்டிருப்பதாகவும் தனது தாடி வெள்ளையாகிவிட்டது, தண்ணீர் கருப்பாகிவிட்டது எனவும் கமல்ஹாசன் கூறினார். மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் தங்களுக்கு ஒதுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை அணுகுவது என ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சமூக நீதி பேரவை மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். அப்போது கட்சியின் அங்கீகாரம் மற்றும் மாம்பழம் சின்னத்தை பெற உச்சநீதிமன்றத்தை அணுகுவது என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. ஒரு பொய்யை சொல்லி பீகாரில் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அனுமதி இல்லாமல், மருத்துவர் ஐயாவுக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் பீகார் தேர்தலில் நிற்கப் போகிறோம் என்று சொல்லித்தான் மாம்பழம் சின்னத்தை கேட்டிருந்தார்கள். அந்த மாம்பழ சின்னம் என்பது தனிப்பட்ட ஒரு நபருக்காக வழங்கப்பட்டதில்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. பீகார் தேர்தலில் போட்டியிடப் போவதாக குறுக்கு வழியில் மாம்பழம் சின்னத்தை பெற்ற அன்புமணி தரப்பு பீகாரில் போட்டியிடாதது ஏன் எனவும் ராமதாஸ் தரப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 11,740 ரூபாய்க்கும், சவரன் 93,920 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. இந்நிலையில் ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 190 ரூபாயும், சவரனுக்கு 1,520 ரூபாயும் குறைந்துள்ளது. சென்னையில் இன்று சவரன் 92,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 11,550 ரூபாயாகும். வெள்ளியின் விலையும் கிராமுக்கு அதிரடியாக 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 175 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியே முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நோக்கம் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். கொரிய காலனி உற்பத்தி நிறுவனமான குவாங்சு தமிழ்நாட்டில் 1,720 கோடி ரூபாய் முதலீடு செய்ய அரசுடன் ஒப்பந்தம் செய்திருந்தது. அந்த நிறுவனம் ஆந்திராவிற்கு செல்வதாக தகவல் வெளியான நிலையில் டிஆர்பி ராஜா விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாநிலத்தின் முதலீட்டை மேம்படுத்துவது என்பது சாதாரணமானது அல்ல என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மதிப்பையும் வலிமையையும் அறிந்து அதற்கேற்றபடிதான் செயல்பட முடியும் என கூறியுள்ள டிஆர்பி ராஜா, நாட்டிலேயே மிகவும் நம்பத்தகுந்த தொழில் வளர்ச்சி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என பெருமிதம் தெரிவித்துள்ளார். உருவாகும் வேலை வாய்ப்புகளின் தன்மையை கணிக்காமல் விலை மதிப்புமிக்க நிலங்களை கொடுத்துவிட முடியாது என்றும், நடைமுறை சாத்தியமில்லாத சலுகைகளை வழங்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நலன்களை முன்னிலைப்படுத்தும் அரசை எதிர்க்கட்சிகள் அவமதிக்க முயற்சிப்பதாகவும் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். ஆந்திர அரசு 1,720 கோடி முதலீட்டிற்கு 1,032 கோடி ரூபாய்க்கு சலுகைகள் தர முன்வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை உற்பத்தி 90% நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே மக்களுக்கு விநியோகிக்கும் வகையில் கொள்முதல் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,66 லட்சம் சேலைகளும் 1,34 லட்சம் வேட்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அரசு வழங்கிய பட்டியலின்படி கொள்முதல் மையங்கள் வழியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட உள்ளன. கடந்த ஜூன் மாதம் உற்பத்தியை தொடங்கிய விசைத்தறியாளர்கள் இதுவரை 90% வேட்டி சேலை உற்பத்தியை முடித்துள்ளனர். உங்களுக்கான இலவச வேட்டி சேலை நூல் கொள்முதல் முன்கூட்டியே இந்த தடவை கொடுத்ததுனால நாங்கள் முன்கூட்டியே தறியில் நெசவு செஞ்சோம். அதனால் முன்கூட்டியே நாங்கள் ஆர்டரெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். எல்லா சொசைட்டிக்கும் நாங்கள் வேஷ்டி சேலை அனுப்பிச்சிட்டோம். வேஷ்டி சேலை நாங்கள் அனுப்பிச்சதெல்லாம் அவங்க ஆயத்த வேலையெல்லாம் முடித்து எல்லா கொள்முதல் நிலையத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. விரைவில் எல்லா ரேஷன் கடைகளையும் பொதுமக்களுக்கு முன்கூட்டியே வழங்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இம்மாத இறுதிக்குள் உற்பத்தி முழுமையாக நிறைவடைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்டி சேலைகள் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே விபத்துக்கு உள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி தீவிர தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது நேற்று மாலை திருப்போரூர் அருகே தனியார் உப்பளம் தொழிற்சாலை அருகே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கியது. விமானத்தில் இருந்த விமானி ஒருவர் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார். இதில் நல்வாய்ப்பாக தொழிற்சாலையில் இருந்த 50 பேர் உயிர் தப்பினர். இந்த நிலையில் 10 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானத்தை JCB இயந்திரம் மூலம் விமானப்படை அதிகாரிகள் கயிறு கட்டி இழுத்து வந்தனர். விமானத்தின் உதிரி பாகங்களை எடுக்க மேலும் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டது. பின்னர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு விமானத்தின் கருப்பு பெட்டியை விமானப்படை அதிகாரிகள் மீட்டுள்ளனர்.
தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் நடந்த முறைகேடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் திருவள்ளூர், அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும், மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நன்னிலத்தை சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் மனுதாரர் புகார் குறித்து விசாரணை நடைபெறுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. இந்நிலையில் புகார் அளித்து 5 ஆண்டுகள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சிபிஐ விசாரணை கோரி ராஜசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவில் தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பிஜேபிக்கு ஆதரவாக அந்த களத்தை செட் பண்ணுற வேலையை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அது இதில் வெளிப்படையாக தெரிஞ்சுது. இதுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தின ஹரியானாவோ, மத்திய பிரதேஷ் இது மாதிரியான இடங்களில், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் அது வெளிப்படையாக அவர்கள் செய்யலை. ஆனால் இந்த தேர்தலில், பீகார் தேர்தலை பொறுத்தளவில் எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக அது வெளிப்படையாக செய்திருக்காரு. இன்றைக்கி போன தேர்தல் 2020 ஆர்ஜேடி வெற்றி பெற்ற தொகுதிகள், அதனுடைய மார்ஜின் இப்போது அந்த தொகுதிகள்லாம் தோல்வியடைஞ்சிருக்கு. அந்த மார்ஜினையும் அங்கே வாக்காளர்கள் எவ்வளோ பேர் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த டெலீட் பண்ணப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அந்த மார்ஜினை விட திட்டமிட்ட முறையில் அந்த தொகுதிகள்லாம் குறி வச்சு டெலீட் பண்ணப்பட்டதாக நாம் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் முதல்ல ஒரு கிரவுண்டை செட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஃபேவரபுளாக. ஆனால் பிஜேபி வெறும் எலெக்ஷன் கமிஷனை மட்டும் நம்பலை. அவர்கள் பல விதமான தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதில் என்னென்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு சோஷியல் காம்பினேஷன், அதுக்கான அலையன்ஸை செட் பண்ணுறது, அதை ரொம்ப நீண்ட காலமாகவே அவர்கள் குறி வச்சு செய்கிறாங்க. ரெண்டாவது பொலிட்டிக்கல் அலையன்ஸை சரியாக ஸ்விட்ச் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கோயஷனை ஏற்படுத்துறது, அவங்களுக்குள்ளார எந்தவித ஒரு நெருடலும் இல்லாமல் அந்த கூட்டணியை கொண்டு போவது மாதிரியான ஒரு தோற்றத்தை வாக்காளர்கள் முன்னால் வைக்கிறது. இது ஒன்று. அடுத்தது ஊடகங்கள் மூலமாக இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்ங்கிற ஒரு நேரேட்டிவை முன்னேறதே செட் பண்ணுறது. இது மாதிரி 4 முனைகளில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஆர்ஜேடிக்கு காங்கிரஸுக்கோ அங்கே பலம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பது தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்படி அவங்களுக்கான ஒரு கிரவுண்டை செட் பண்ணுது அப்படிங்கிறதுல இந்த 10,000 ரூபாயும் உள்ளடக்கம். இதையே நீங்கள் இப்போ இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நாளைக்கு இந்த 1 வருஷத்துக்கான மகளிர் உரிமை தொகையும் நாங்கள் 12,000 ஒரே இதில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி 12,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்னா உடனடியாக தேர்தல் ஆணையம் களத்தில் இறங்கி அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கும். எனவே தேர்தல் ஆணையம் இது மாதிரி ஒருதலை பட்சமாக இருந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு நிலையை, ஒரு களத்தை அவங்க உருவாக்குறாங்க. அந்த பெண்களுடைய வாக்குகள் வெறும் 10,000 ரூபாயில் மட்டும் வந்துடல, அதுக்கு முன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அது மதுவிலக்காலையும் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நம்ம தமிழ்நாட்டில் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சரியான முறையில் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியை ஒரு ஒரு பிம்பமாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் காலங்களில் பேரம் பேசுகிறது மட்டும் போதாது. ராகுல் காந்தியை ஒரு தலைவராக உருவாக்க வேண்டியதில், அதை ஒரு அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டியதில் காங்கிரஸ்காரர்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதை ராகுல் காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ்லேயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கா என்ற கேள்வி மக்களுக்கு வர்ற மாதிரி நடந்துக்கிறது இருக்குல்ல. ஏன்னா அப்போ அவர் அந்த ஓட்சரி இதே எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சிங்க, வாக்கு திருட்டு, அதை இன்றைக்கி எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணும். இந்த எஸ்ஐஆரில் காங்கிரஸ் தானே முதல்ல களத்தில் நின்று, ஏன்னா அவர் தானே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல். பத்தாவது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்பாரா நிதிஷ்குமார்? கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என பாஜக அறிவிப்பு.
பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற செயல்களை காட்டுகிறது. தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என டிடிவி தினகரன் கருத்து. 2026 தேர்தலுக்கு பின் அதிமுகவினர் உண்மையை உணருவார்கள் என்றும் பேட்டி. பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் அதிமுக பாஜக சமமான தொகுதிகளில் போட்டியிடுமா? மேலிட அறிவுறுத்தலை பின்பற்றுவோம் என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம். எஸ்ஐஆர் பணிகளால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோருக்கு வாக்குரிமையை இழக்க நேரிடலாம். எஸ்ஐஆர் பணிகளை ஏன் எதிர்க்கிறோம் என்று விஜய் வீடியோ வெளியிட்டு விளக்கம். கரூரில் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு. வீடு வீடாக சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. திருத்தணி, பூந்தமல்லி, ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வீடு வீடாக சென்று 34 கேள்விகளுக்கான பதில்களை பதிவு செய்யும் கணக்கீட்டாளர்கள். தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு புகார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார் குறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத ஏற்றம். முட்டை ஒன்றுக்கு 5 காசுகள் உயர்ந்து ₹5.95 நிர்ணயம். ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம். புதிய இயக்குநர்களுக்கும் வாய்ப்புள்ளதாக நடிகர் கமல்ஹாசன் பேட்டி. திருப்போரூரில் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் இருந்து கருப்பு பெட்டி மீட்பு. 15 அடி பள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். திற்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து சீராக இருப்பதால் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. பாஜகவை வீழ்த்த மம்தா பானர்ஜியால் மட்டுமே முடியும். இந்தியா கூட்டணி தலைமையை மாற்ற திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தல். ஜடேஜா சாம் கரனை வழங்கி சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். பத்திரனா, ரச்சின் ரவீந்திரா, டேவன் கான்வே, தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் ஆகியோரும் விடுவிப்பு. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாற்றில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் தொடர் தோல்வி 2026 தேர்தலில் தொடரும் என்றும், தேர்தலுக்கு பிறகு அந்த உண்மையை அதிமுகவினர் உணர்வார்கள் என்றும் கூறினார். பீகார் தேர்தல் முடிவு வந்திருக்கு, அதுல தமிழ்நாட்டில் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அதோட முடிவுகள் தமிழ்நாட்டில் ஏதாவது எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நார்த் இந்தியாவில் பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பலை. டிடிவி தினகரன் தான் தாவேகா கூட்டணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன். அது உண்மை இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு
பேசிக்கொண்டிருப்பது உண்மை. ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் இப்போது சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஆனால் கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல் நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை. பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரட்டை இலை இருந்தும் பணபலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது, தேர்தலிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது. உண்மையை அவர்கள் உணரவில்லை. இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள். ரஜினிகாந்த் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை இயக்குனர் சுந்தர் சி நிராகரித்தது ஏன் என்பதற்கு கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினிகாந்திற்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம் என தெரிவித்தார். அதாவது இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது அதான் போட்டிருக்காருல பேப்பர்ல, அதுதான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது. அதுதான் பண்ணிடுறோம். இல்லை, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ புதியவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கிறோம். கதை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு இந்த மாதிரியான கதை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பார்க்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.